தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் இவரை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் இதுல போதிய ஆதாரத்துடன் சிக்கி இருக்கிறார் என்பது காவல்துறை விசாரிப்புல வெளிவந்திருக்கிறது. என்ன நடந்தது, உண்மையின் பின் விவரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது MO ஷோ வித் சோபனா. தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவரை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணா மீது சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் இப்ப அது உறுதி செய்யப்பட்டிருக்கு. என்னன்னா, போதுமான ஆதாரம் கிடைச்சிருக்கிறதாக போலீசார் சொல்லியிருக்காங்க. அதனால நடிகர் கிருஷ்ணா இதை பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது. அந்த சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராததுனால அவரை ரீச் பண்ணவும் முடியல. ஏன்னா அவர் படப்பிடிப்புக்கு கேரளா போயிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ இவரை விசாரணைக்கு எடுக்க 5 தனிப்படை போலீசார் கொண்ட குழு கேரளா விரைந்திருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நடிகர் கிருஷ்ணா மட்டும் இல்லாம இவரை தொடர்ந்து பல நடிகர்களுடைய நேம் லிஸ்ட் போலீசார் கையில இருக்கிறதாக விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அவங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த தடை பண்ணப்பட்ட போதைப் பொருள் எப்படி தமிழகத்துல வந்திருக்குன்னா, நைஜீரியால இருந்து பெங்களூர் வரைக்கும் ஜான் மூலியமாக வந்திருக்கு. அப்புறம் பெங்களூர்ல பிரதீப் குமார் கையில கிடைச்சிருக்கு. பிரதீப் குமார் மூலியமா பிரசாத் கையில கிடைச்சிருக்கு. பிரசாத் மூலியமா நடிகர் ஸ்ரீகாந்த் கையில கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு செயின் லிங்க் மூலியமாக இந்த தடை செய்யப்பட்ட கொக்கைன் அப்படின்றது தமிழகத்துல வந்திருக்கு. இப்ப நடிகர் ஸ்ரீகாந்த் கையில இது கிடைச்சி அவர் மாட்டிருக்காரு. இவங்களுடைய போன் கால்ஸ் லிங்க் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் மட்டும் இல்லாம பெரிய பெரிய புள்ளிகள் இதுல மாட்டிருக்காங்க அப்படின்னு போலீசார் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. வரக்கூடிய விசாரணையில அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க. இன்னும் பல பேர் இதுல கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு விசாரணையிலே தெரிய வந்திருக்கு. முன்னாள் அதிமுக நிர்வாகியாகிய பிரசாத் இப்ப இவர் மேல கொலை முயற்சி வழக்கு நடுவிலே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பல பண மோசடியும் பண்ணிட்டு இருக்காரு. TNPC, அதுக்கப்புறம் ரயில்வேல, இன்கம் டாக்ஸ்ல, சென்னை கார்பரேஷன்ல, இதுலலாம் கவர்மெண்ட் வேலை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பணம் வாங்கி இவர் ஏமாத்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் இந்த பண மோசடியில அவர் ஈடுபட்டிருக்காரு. 200 பேர் இதுல ஏமாந்து போயிருக்காங்க அப்படின்னு விசாரணையில வெளிவந்திருக்கு. குற்ற செயல்ல ஈடுபடுறவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீசார்கிட்ட நம்ம விரைந்து போவோம். ஆனா இந்த கேஸ்ல போலீஸே இவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருந்து இவங்க இந்த குற்றம் பண்றதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இவங்க இருந்திருக்காங்க. யாருன்னா தலைமை காவலரான செந்தில். இப்ப இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவருக்கும் இந்த பிரசாத்துக்கும் பெரிய லிங்க் இருந்திருக்கு. இவர் பண்ண எல்லா கிரைம்லயும் இந்த செந்தில் அவர்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. இதையடுத்து 2 உதவி ஆய்வாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 2 உதவி ஆய்வாளர்கள் எப்படி ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னா, இந்த பிரசாத்துக்கும் அவருடைய நண்பரான சந்தோஷுக்கும் இவங்க அனுப்பக்கூடிய சில பேரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க முடியா இவங்க கேட்பாங்க போல. அதாவது இவங்களுடைய லொகேஷன்ஸ், கால் ஹிஸ்டரி எல்லாம் கேட்கும் போது அந்த 2 உதவி ஆய்வாளர்கள் எடுத்து கொடுப்பாங்க. இவங்க போயிட்டு அவங்க இருக்க லொகேஷன்ஸ்ல போயிட்டு அந்த நபர்களை மிரட்டி அங்க பணம் பறிக்கிறதான சில சம்பவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த 2 உதவி ஆய்வாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதையடுத்து நேத்து கைது செய்யப்பட்ட முன்னாள் அதிமுக நிர்வாகியான அஜய் வாண்டையார், இவர் யாருன்னா நிலம் மோசடி அந்த வழக்குல சிக்கி இருக்காரு. இப்ப அவர் மேல நிலவையில போயிட்டு இருக்கு அந்த கேஸ். அது மட்டும் இல்லாம லேண்ட் ஓனர்ஸ் எல்லாம் போயிட்டு மிரட்டி பணம் பிடுங்குதல், அதுக்கப்புறம் ரொம்ப நாளா சேல் பண்ணாம இருக்க நிலம், வெளிநாடுகள்ல போய் தங்கிட்டு இருப்பாங்க, இங்க நிலம் வாங்கி வச்சுட்டு அந்த மாதிரியான நிலத்துக்குலாம் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை அவரு விக்கிற பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப விசாரணையில அந்த உண்மை வெளி இப்ப அவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவருக்கு உதவி செய்த சேதுபதி, சந்திரசேகர், சிவசங்கர் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவரு AJ ட்ரஸ்ட் அப்புறம் என்டர்பிரைசஸ் மூலமாக மணி டிரான்சாக்சன் எல்லாம் பண்ணியிருக்காரு. இதையடுத்து இவர் மேல 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவர் செய்த இந்த குற்ற செயல்ல கிட்டத்தட்ட 22 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பார்ட்டியில 2 தரப்பினருக்கே ஏற்பட்ட சண்டை இப்போ தோண்ட
பல குற்றங்களையும் பல குற்றவாளிகளையும் இந்த கேஸ்ல சிக்க வைக்குது. இதையடுத்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்றாருன்னா, நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில தெரியும். அவர் வந்து இந்த கேஸ்ல மாட்டினது பெரிய அதிர்ச்சியை தருது. எனக்கு தெரிஞ்ச பெரிய சினிமா புள்ளிகள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் யாருமே இதுல மாட்டவே இல்லை. தம்பி இப்ப வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து தமிழக அரசு நினைச்சா இந்த போதைப் பொருளை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து பின்னணி பாடகியாகிய சுஜித்ரா நேத்து ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த கொக்கைன் யூஸ் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இதை வந்து இவங்க யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தாதான் எங்களுக்கு பெரிய விஷயம், இது பெரிய ஆச்சரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்சஸ் பார்ட்டில இருந்து எல்லாத்திலுமே வந்து இந்த கொக்கைன் அப்படின்றது வந்து வைக்கப்படும். சாதாரணமா ஆல்கஹால் மாதிரி கொக்கைனும் அங்க வைக்கப்படும். அதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்கள் ஜாம்பவான்களோட பார்ட்டில கூட சில்வர் தட்டுல வந்து இந்த கோலமாவு அது வந்து பகிரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்துல இருக்க முன்னணி நடிகர்லாம் வந்து இந்த கொக்கைனுக்கு அடிமையாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து டைரக்டர் பாரதி ராஜாலாம் வந்து இந்த ட்ரக்ஸ் தொட்டதே கிடையாது. அதனாலதான் அவருடைய ஃபேஸ் இப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்பவும் வந்து சினிமால எதையாச்சும் சாதிச்சிடணும் அப்படின்னு அவர் நினைச்சு ஓடிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொக்கைன்லயே பல விதமான கொக்கைன்கள் இருக்குதான். அதுல வந்து கலப்படமான கொக்கைன் வந்து 1 கிராமே 12,000க்கு விற்பனை செய்யறாங்க அப்படின்னும், பியோர் கொக்கைன் வந்து 1 கிராம் 35,000க்கு விற்பனை செய்கிறாங்க அப்படின்னும், இதுல வந்து அல்ட்ரா கிறிஸ்டலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொக்கைன் வந்து 1 கிராம் 65,000க்கு விற்பனை செய்கிறதாகவும் வந்து இந்த சுஜித்ரா சொல்லியிருந்தாங்க. அப்ப ஆங்கர் வந்து கேட்கறாங்க, அப்ப நீங்க இதை யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இவ்வளவு தூரம் வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க அந்த கொக்கைனை, நான் வந்து அதை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய பார்ட்டிகள்ல போகும்போது எல்லாருமே கேஷுவலா அந்த கொக்கைனை யூஸ் பண்ணுவாங்க. அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலையோ அவங்களெல்லாம் வந்து அடுத்த பார்ட்டில இருந்து அவங்களை இன்வைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்களை ஒரு வேடிக்கை பொருளா ஆக்கிடுவாங்க. யூஸ் பண்ணாதவங்களை வந்து நீங்க கோழை, நீங்க வந்து இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்லாம் வந்து அவங்களை கிண்டல் பண்ணி அடுத்த பார்ட்டில இருந்து அவங்களை யாரையும் இன்வைட் பண்ண மாட்டாங்க. இதுதான் தமிழ் சினிமால இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொக்கைனை யூஸ் பண்ணி தான் பல டைரக்டர்களும் பல மியூசிக் டைரக்டர்களும் வந்து பார்ட்டி எழுதுறது, மியூசிக் போடுறது, கதை எழுதுறத வந்து இப்போ வரைக்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா சினிமா பிஆர்ஓ கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சில உண்மைகள்லாம் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்கன்னா, என்னன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து பப்புகளுக்கு வெளியே வந்து அந்த பார்க்கிங் பிளேஸ்ல வந்து எல்லா விதமான ட்ரக்ஸும் வந்து அங்க சப்ளை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த பப்ல வந்து அதிகமான கூட்டம் இருக்கோ அங்க கண்டிப்பா ட்ரக் சப்ளை அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களும் இந்த ட்ரக்கை வந்து கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி வெட்னஸ்டே வந்து இந்த பெண்களுக்கான பார்ட்டிஸ் வந்து பப்ல நடக்குமா, அங்க வெறும் பெண்கள் மட்டும் தான் இருப்பாங்களா, அந்த இடத்துலயும் வந்து இந்த கொக்கைன், மெத்து அப்படி சொல்லக்கூடிய பல போதைப் பொருட்கள் வந்து அங்க விற்பனை செய்யப்படும். அங்க அதை அவங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பிஆர்ஓ தெரிவிச்சிருக்காங்க. இந்த கேஸ்ல விசாரணை போயிட்டு தான் இருக்கு. நடிகர் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் இப்ப மாட்டியிருக்காரு. இன்னும் எவ்வளவு நடிகர்கள் மாட்ட போறாங்க அப்படின்னு தெரியல. போலீசார் சொன்ன விசாரணையை பொறுத்து நீங்க வந்து நினைக்க கூடாத, நினைச்சு கூட பார்க்க முடியாத சில ஆக்டர்ஸ் எல்லாம் இதுல சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்ரீகாந்த் மூலியமாக வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் மாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அடுத்து இந்த பிரவீன்குமார், இந்த பிரசாத் அவங்கலாம் இன்னும் எவ்வளவு பொதுமக்களுக்கோ இல்ல நார்மலான பிசினஸ் பீப்புள்ஸ்க்கும் வந்து வித்திருக்காங்க அப்படின்னு தெரியல. அதையும் வந்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. இன்னும் பல புலிகள் இதுல சிக்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இன்னொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா. நன்றி, வணக்கம்.